ஆதியாகமம் ஜெனசஸ் முதல் அதிகாரத்தில் பரிசுத்த திருத்துவத்தின் ஹோலி ட்ரினிட்டி 3 ஆழ்தத்துவங்களையும் பார்க்கலாம். படைப்பின் ஆரம்பத்திலேயே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரின் பங்களிப்பையும் வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் திருத்துவம் தி ட்ரினிட்டி இன் ஜெனசஸ் சாப்டர் 1. ஆதியாகமம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களில் திருத்துவத்தின் 3 ஆழ்தத்துவங்களும் தனித்தனியாகவும் ஆனால் ஒரே நோக்கத்துக்காக இணைந்து செயல்படுவதையும் தெளிவாகக் காணலாம். திருத்துவத்தின் ஆழ்தத்துவம். பிதாவாகிய தேவன். ஆதியாகமம் 1 முதல் 3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். இவரே படைப்பின் மூல கர்த்தா. குமாரனாகிய தேவன் வார்த்தை. ஆதியாகமம் 1 முதல் 3. தேவன் வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். யோவான் 1 முதல் 3 வசனங்களுடன் ஒப்பிடுக. இவரே படைப்பை கிரியைக்குக் கொண்டு வந்தவர். புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்றும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று யோவான் 1 முதல் 3 என்றும் அறியலாம். உண்டாகக்கடவது என்றார் என்ற கட்டளை கிரியை செய்யும் வார்த்தையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 1 முதல் 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின்மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின்மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவரே படைப்புக்குச் சீரமையையும் ஜீவனையும் கொடுத்தவர். ஒழுங்கற்ற நிலையில் இருந்த பூமிக்கு மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது என்பது படைப்புக் கிரியையை ஆயத்தப்படுத்துவதையும் பாதுகாத்து நிறைவாக்குவதையும் குறிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ தேவன் அதாவது பிதாவும் மகனும் பரிசுத்த ஆவியுமாகிய மூவர் எப்படி ஒரே தேவனாக இருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போது சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதை எளிதாக புரிந்துகொள்ள இப்போது நான் உங்களுக்கு ஒரு சுலபமான உதாரணத்தைச் சொல்லப் போகிறேன். அந்த உதாரணம் பனி, நீர், நீராவி பற்றி இது திருத்துவத்தை அழகாக விளக்குகிறது. பனி, நீர், நீராவி மூன்றும் வேறுபட்ட வடிவங்கள் போலத் தோன்றினாலும் மூன்றும் ஒரே பொருளிலிருந்து வந்தவை. அதேபோல் திருத்துவ தேவன் என்பது 3 தனி நபராக இருந்தாலும் ஒரே தேவன். பனி, நீர், நீராவி மூன்றும் வேறுபட்ட வடிவங்கள் ஆனால் ஒரே தன்மையுள்ள நீரே. அதேபோல பிதா, மகன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் வேறுபட்ட பணிகளில் இயங்கினாலும் ஒரே தேவனாக இருக்கிறார். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்தச் செய்தியும் நற்செய்தியும் நம்முடைய கர்த்தரை நோக்கிய உங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் ஞானத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய புதிய வீடியோக்கள் மற்றும் பதிவுகளைப் பற்றிய அதிக தகவல்களை தவறாமல் பெறுவதற்கு தயவுசெய்து என்னுடைய சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.